An attitude of gratitude. The point of the episode of lepers is sting the ungrateful, not to praise the grateful. 10 God well, but only one God wholly well. There is some deficiency in the other 9, that is gratitude. How is our impulse to thank others related to our impulse to thank God? What does gratitude contribute to our being made well in body, mind, and soul? Does gratitude keep us connect with the giver of the gift? Does it keep us to relate with the giver's characters and values? True forgiveness is when you can say, "Thank you for that experience. Lord, if your people still have need of my services, I will not avoid the toil. Your will be done." அன்பின் ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர். மலைகள் அவர் முன் அதிர்கின்றன, குன்றுகளும் அவர் முன்னே கரைகின்றன. ஆண்டவர் நம்பிக்கை வைப்பவர், என்றும் அவர் முன்னில் வாழ்பவர், என்றும் அவர் முன்னில் வாழ்பவர். அன்பின் ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர். எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள், சிறுமையற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள், பொல்லாரின் பிடியின்றி அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, "ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும்" என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, "நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள்" என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், "எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது" என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Jesus
saw them. இயேசு அவர்களை பார்த்தார். இயேசு அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, He saved us not because we are righteous or not because of any righteous deeds we had done, because of His mercy. நம் அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். நம் அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். ஆகவே பல சமயங்களில் நாம் கடவுளிடமே பேரம் பேசுவோம், நியாயம் கேட்போம். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தர வேண்டும், ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று கேட்போம். நாம் நிறைய கடவுள்கிட்ட கொடுத்த மாதிரி கடவுள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் மாதிரி கேட்பது தவறு. அவர் இரக்கத்தின் முன்னிட்டுத்தான் நாம் மீட்பையே பெற்றோம். அப்படி இல்லை என்றால் மீட்பு வந்திருக்காது, கிடைத்திருக்காது. நம்முடைய அறச்செயல்களை முன்னிட்டல்ல, நாம் நல்ல செயல்களை செய்திருக்கலாம். நான் ஒரு வெஜிடேரியன், மாமிசம் சாப்பிட கிடையாது. சரி, தெருவில் போகும்போது ஒரு மாடு முட்டிடுச்சு. ஐயோ, நான் வெஜிடேரியன், நான் மாட்டு இறைச்சியும் எந்த இறைச்சியுமே சாப்பிட மாட்டேன், என்னவே மாட்டு முட்டிச்சு. மாடுக்கு தெரியுமா நீ ஒரு வெஜிடேரியன் சொல்லி? நீ இல்லை ஓரமாக போயிருக்கணும், நீ இல்லை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு நான் நல்லவன், நான் பல காரியங்களும் செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி கடவுள் கொடுக்க வேண்டும் என்பது அறிவிலித்தனம். கடவுள் என் மீது இரக்கம் வைத்திருக்கிறாரா? கடவுளுடைய இரக்கத்தை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆர்ச் பிஷப் கிறிஸ்டோபருடைய வார்த்தைகள், there are things that can only be seen by eyes that have cried. கண்ணீர் சிந்திய கண்களால் மட்டுமே காணக்கூடிய காரியங்கள் உள்ளன. இரக்கம், இரக்கத்தின் வழியாக. ஆகவேதான் என்னுடைய மறைவுரைகளில் நான் சொல்லுவேன், இதயத்தால் பார்ப்பது, இதயத்தால் கேட்பது. கண்களுக்கு உணர்வுகள் கிடையாது, பார்க்கும். கண்ணுக்கிட்ட கையை கொண்டு போனால் கண்ணை மூடும், அவ்வளோதான் அனிச்சை செயல். காது கேட்கும், ஆனால் இந்த கேட்பதையும் பார்ப்பதையும் வைத்து இரக்க செயல்களுக்கு என்னை உந்தி தள்ளுவது என்னுடைய இதயம். இதயத்தால் பார்க்கவும் இதயத்தால் கேட்கவும் வேண்டும் என்று சொல்லப்படுவது இதற்குத்தான். மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்று உணர்தல் வேண்டும் என்று பாரதியாரும். அனைத்தும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டன என்பது நம்முடைய விசுவாசம். ஆகவே படைக்கப்பட்ட அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர் கடவுள். ஆகவே இந்த படைப்பிலும் சரி, படைப்பு பொருட்களிலும் சரி, இறைவனை நாம் காண வேண்டும். கிறிஸ்டோசென்ட்ரிக் என்று தியாதர்ஷன் என்ற ஒரு பிரெஞ்சு ஆன்மீக ஆசிரியர் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லுவார், அவருடைய தியாலஜி. இது சாதாரணமாக இந்து மக்கள் காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா என்று அவர்களுடைய சித்தாந்தம். இப்படி கடவுளை எல்லா இடத்திலும் பார்ப்பது, நோக்குவது என்பது நம் உள்ளத்தை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும். Christ set us free so that we should remain free. கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1. நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அடிமை தடையிலிருந்து விடுவித்தார். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். கலாத்தியர் 5:1. ஆகவே இதை எப்படி கொடுக்கிறோம்? மறுபடியும் ஆங்கிலத்தை பாருங்கள். Christ set us free so that we should remain free. ஆக இது நம்முடைய மனத்தில், எண்ணத்தில் பதியக்கூடிய வகையிலே நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த மீட்பு. எனவே இன்று இறைவனை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்திலே அந்த 10 தொழுநோயாளர்களுடைய
ஓமை கொடுக்கப்படுகிறது. எங்கே மற்ற 9 பேர் எங்கே? வாங்கிறத வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த 9 பேருடைய நிலைதான் த மெஜாரிட்டி என்பதை நாம் இன்று உணர வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நன்றி உள்ள உள்ளத்தோடு எதையும் ஏற்றுக்கொள்கிறோமா? ஒரே 1%. ஆனால் வேதங்களும் சரி, அறநூட்களும் சரி இதை வலியுறுத்துகின்றன. எல்லோருக்கும் உய்வுண்டா? உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எல்லாருக்கும் உய்வுண்டு. யார் நன்றியை மறக்கிறார்களோ அவர்களுக்கு உய்வில்லை. தட்டில தெளிவு. ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்த எண்ணில்லாத காரியங்களுக்கு எப்படி நாம் நன்றி பாராட்டுகிறோம்? அவருடைய வார்த்தைகள் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட் என்ற வார்த்தைகள். ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இறைவனுக்கும் சரி பிறருக்கும் சரி, ஆகவே சின்ன பிள்ளைகளை பழக்கிறோம், அதில் ஒன்றும் குறை கிடையாது. நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தை கற்றுத்தருதல் வேண்டும். பொழுதால் இருப்போம், ஜெபிப்போம். தேங்க்ஸ் காட். நத்திங் ஷார்ட்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் கேன் பி செட் than these words for the great gift of our life and that of our family, for the grace of the faith, the Holy Eucharist, the forgiveness of sins. நன்றி கடவுளே. இந்த வார்த்தைகளை விட மிக சிறியதாகவோ அல்லது மிக வலிமையாகவோ இருக்க முடியாது. எங்கள் வாழ்க்கை இன்னும் மிகப்பெரிய கொடைக்காகவும் குடும்பத்திற்காகவும் விசுவாச அருளுக்காகவும் புனித நற்கருணைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் உமக்கு நன்றி இறைவா. ஆண்டவரே, நீர் ஒன்றே போதும் என்கின்ற மனநிலை எங்களிடம் அதிகமாக இருப்பதாக. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியே. நீர் எம்மோடு இருந்து தொடர்ந்து எம்மை வழிநடத்திரலும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். தூபம் போலின் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ, வான் நோக்கி எழும்பும் என் கரங்கள் பலியாகாதோ. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவுகிறேன், வரீரோ எனக்குதவ விரைவீரின் குரலை கேட்பீரே. தூபம் போலின் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ, வான் நோக்கி எழும்பும் என் கரங்கள் பலி ஆகாதோ. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.